வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். அதாவது உதாரணத்துக்கு வந்து விருச்சிக ராசி மகர லக்னமாக இருக்குன்னா, ஸோ நீங்கள் மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து 8ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய பேராசை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன பயங்கள், ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 2ஆம் அதிபதியான குரு 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து அஸ்தங்கமாகிறார். ஸோ அது வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள் பெரிய விஷயங்கள் நடக்கிறதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிரேக்குன்னு சொல்கிறத விட ஒரு காலதாமதம் சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அஸ்தங்கன்றது எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஐயோ என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணிடுச்சேங்கிற மாதிரி சின்ன ஒரு தயக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதனால் வந்து கொஞ்சம் அது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது விருச்சிக லக்னமாகிறது குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது அது மேஜராக நடக்கும். மற்றவங்க அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன கஷ்டங்கள், கொஞ்சம் கருத்து பேதங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து குரு வந்து அஸ்தங்கமாகும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். நம்ம என்ன சொன்னாலும் இந்த புள்ள புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஒரு இயக்கணும். அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த வாரம் வந்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து மனைவியுடைய விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுக்கான கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் முயற்சித்தீங்கன்னாலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ரிசல்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து புதன் ராகுடைய தொடர்போடு இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தேவையில்லாத ஒரு மன போராட்டங்கள், நான் எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, அங்கே போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். புத்தி தடுமாற்றங்கள், வேலை விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. தாய்மாமன் உறவுகளெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, புதன் திசை புத்தி அந்த நடக்கும், ராகு திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அது சூழ்நிலை அந்த மாதிரி கொண்டு போயிடும். ஏன்னா 8ல் உள்ள கிரகம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் வந்து புத்தி தடுமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களே கொடுப்பார். அதெல்லாம் இருந்தாலும் வந்து ஒரு 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டோ இல்லை அதீதமாக உங்கள் தகுதிக்கு மீறின ஒரு வியாபாரமோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி போனீங்கன்னா எல்லாரும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு தொடர்பும் ரொம்ப சிறப்பாகும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் வந்து தொழிலில் மட்டும் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடக்கும்னு நினச்சது கொஞ்சம் ஸ்லோவாக நடப்பதற்கான வாய்ப்புனா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது விருச்சிக லக்னமாகுது சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் மேஜராக நடக்கும். 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகுட இருக்கும்போது அதீதமான பேராசையினால் நீங்கள் வந்து தவறான ஒரு விஷயங்கள், ஒரு புத்தி தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் கவனமாக இருக்கணும். நண்பர்களுடைய போகும்போது அதனால் பெரிய ஒரு கஷ்டங்களோ அதனால் வந்து ஒரு அடிதடி கலாட்டா இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் தவறான நண்பர்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ மற்றபடி மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது கண்டிப்பாக வந்து நடக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். பிரார்த்தனை பண்ணுங்கள், அடுத்த லெவல் முன்னேறுங்கன்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக்
இப்போ வந்து தோஷங்கள், அஷ்டமாதிபதி தசை, அந்த தசை, யூன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது எடுத்த உடனே சில பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து நிறைய எப்போ உனக்கு 8 இது இருக்குது, 7 இது இருக்குது, 6 இது இருக்குது, இப்படி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கதை விடுவாங்க. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 70-80% கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து வெறும் ஒரு அஷ்டமாதிபதி மட்டும் இருக்குது, இது 8 சூரியன் இருக்குது, அதனால் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் வேறு சொல்லாம முடியாது. நடைமுறையில் வந்து எல்லாமே நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா, அந்த தசா புத்தி அந்தரங்கள் வரணுங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் வந்து வேலையே செய்யாது. உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து யோகாதிபதி, ஓகேங்களா, ஒரு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்த ஒரு யோகாதிபதியாக சுக்கிரன் இருக்கும்பொழுது அந்த சுக்கிர தசை வந்துன்னா ஓஹோன்னு இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கணும், கிடையவே கிடையாதுங்க. யார் மகர லக்னமாக இருந்தாலும் சுக்கிர தசை வந்து 6 வருஷம் 8 மாதம் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற நாள்லாம் வச்சு ரிவீட் அடிச்சிடும். ஸோ இதான் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷனான மூமெண்ட்டை கொடுப்பது தான் சுக்கிர தசைங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இது வந்து எல்லாருக்குமே தெரியுமான சொல்லும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லிடுவாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து அப்படி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி திசை வரணும், ஓகேங்களா. யோகமான திசைகள் வந்தால் தான் அந்த யோகங்கள் வருமா ஒழிய, யோகங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஐயோ எனக்கு இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னார், சார் எனக்கு அந்த யோகம் இருக்குது சார், இந்த யோகம் இருக்குது சார், நான் வந்து அப்படியே ஆகிடணும் சார். முதல்ல யோகம் இருந்துட்டா புள்ளியோ இந்த யோகத்துக்கான திசை வரணும் இல்லையா. ஸோ அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, நட்சத்திரங்கள் வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா வந்து யாருக்கு வந்து என்ன நட்சத்திரங்களோ அதுதான் டே டு டே லைஃப்பில் இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதனால் வந்து தசா புத்தி அந்தரங்கள் தான் வந்து நம்ம வந்து வழிநடத்தி செல்லும் இல்லையா. தேவையில்லாமல் வந்து அவன் 8ல் இருக்கான், அவன் 6ல் இருக்கான், அவன் 7ல் இருக்கான், அவன் 4 போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா தசாபுத்தி எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதுக்காக குழப்பிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தசாபுத்திகளோடு சேர்ந்து நட்சத்திரமும் சேர்ந்து வேலை செய்யும்போது அதுதான் வேலை செய்ய முடியும். யாராச்சும் ஜென்ரலாக பார்த்து உனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் செவ்வாய் வந்து 8ல் இருக்குது சார், அவ்வளோதான் சார், நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் உங்கள் கதையை ஓட்டுவோம். அப்படிலாம் கிடையாதுங்க. செவ்வாய் 8ல் இருந்தால் செவ்வாய் திசை வரணும் இல்லையா. திசா புத்தி அந்தரங்கள் வராமல் வந்து எந்த சம்பவங்களும் நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயங்க. அதனால் வந்து யாராச்சும் இந்த தோஷம் இருக்குது, அதே மாதிரி தோஷமும் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது சார், ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் சார்னு. செவ்வாய் தோஷத்துக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, நீ வந்து இப்படி பண்ணிவிடுங்க அப்படி பண்ணுங்க ஆஹா ஓஹோன்னு பயப்படவே வேணாம், ஓகேங்களா. செவ்வாய் தோஷம் வந்து யாரை பாதிக்குமோ அவங்கள தான் பாதிக்கும். அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் போது குரு பார்வை இருக்குது, இங்கே இருந்தால் கிடையாது, அங்கே இருந்தால் கிடையாது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு குழப்பிக்காமல் தெளிவான ஜோதிடர்களை பார்த்து அணுகுனீங்கனாலே ரொம்ப தெளிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிகே சார் வந்து எங்களோட குருநாதர். ஸோ அவர் சொன்ன ஒரு இதுக்கப்புறம் நிறைய கிளாரிஃபிகேஷன், நிறைய ஜாதகங்களை பார்த்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறவங்க வந்து 7 பொருத்தம் 10 பொருத்தம்லாம் அப்படியே போட்டு தட்டி போயிடுவாங்க. பண்ணிங்க 8 பொருத்தம் இருக்குன்றோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாதகம் பார்க்குன்ற முறையான ஆட்களிடம் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஆளாக பார்த்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து அஷ்டமாதி தசை அந்த இது அதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு 8ல் இருக்க 6ல் இருக்கலாம் போட்டுருக்கோம். தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் தான் அது நடக்கும். அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கலைன்னா வராதுங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு யோகமான திசையில் டோட்டலாக வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒன்று பொருட்பற்றாக இருக்கணும், இல்லை உடற்கூடான பற்றுன்னு சொல்லுவோம். உடற்பற்று பொருட்பற்று. ஸோ என்ன சொல்லுவோம்னா 2, 6, 10 இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்மந்தமான விஷயங்களே தான் எண்ணங்கள் செல்லும். 1, 5, 9ன்ற மாதிரி ஒரு காலகட்டங்களில் போகும்போது என்ன ஆகும்னா ஒத்தைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் போகும்போது என்னென்னா அவன் வந்து சுயநலவாதியாக இருப்பான். நமக்கு வந்து சுயநலமாக இருந்தால் போதும், என்ன நான் ஜாலியாக இருந்தால் போதும், ஃபன்னாக இருந்தால் போதுன்ற லெவலில் தான் போகிறோம். ஸோ இந்த ஃபன்னாக போகும்போது பொருட்பற்றில் வந்து போகவே போகாது. பொருள் சார்ந்த விஷயங்கள் மனம் செல்லாது, ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கணும் தான் போவாங்க. அதே நேரத்தில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றவங்களுக்கு வந்து இது வராது, அது வந்தால் இது வராதுன்றத உண்மையான விஷயன்றதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மனக்குழப்பம் அடைய வேண்டாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி டிப் ஆஃப் தி வீக், ஓகேங்களா. ஸோ நல்லதே நடக்கும். நான் எப்போதும் சொல்கிறது பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.